Hi students, நம்ம லாஸ்ட் வீடியோல clock பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேலண்டரை பத்தி பார்க்க போறோம். ஸோ இதுவும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். இஃப் யூ டீப்லி அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் வில் பி வெரி ஈஸி. ஸோ நம்ம பேசிக்ஸ்லேருந்து போயிடலாம். ஸோ இப்போ கேலண்டர் ஓகேவா, கேலண்டர் வந்துட்டு ரெண்டு டைப்பாக இயர் இருக்கு. ஒன்று லீப் இயர், இன்னொன்று நான் லீப் இயர். ஓகேவா, இப்போ நார்மலாக 1 இயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்துட்டு 12 months இருக்கு. 12 months 7 days in a week. 7 days in a week. அப்போ 1 இயருக்கு பார்த்தோம் அப்படின்னா 364 days வரும். ஓகேவா, ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 1 day. அப்போ டோட்டல் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 365 days. எப்போ அப்படின்னா நான் லீப் இயரில். நான் லீப் இயரில் டேஸ் கணக்கு எவ்வளோ? 365. லீப் இயரில் டேஸ் கணக்கு எவ்வளோ? 366. இதில் 2 days வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கும், இங்கே வந்துட்டு 1 day எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம லீப் இயர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ லீப் இயரில் வந்துட்டு ஏதாவது வந்து 2000 எடுத்துக்கலாம். 2000 வந்துட்டு 4ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ எந்த இயர் 4ஆல் டிவைட் ஆகி ரிமைண்டர் வந்துட்டு 0 இருக்கு அப்படின்னா அது வந்துட்டு லீப் இயர். இப்போ 2025 எடுத்துக்கலாம். இதை 4ஆல் டிவைட் பண்ண என்ன வரும்? ரிமைண்டர் 1 வருமா? ரிமைண்டர் 1 வரும். ஸோ இது நாட் அ லீப் இயர். ஸோ லீப் இயருக்கும் நான் லீப் இயருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு செஞ்சுரிஸாக சொல்கிறாங்க, செஞ்சுரி இயராக சொல்கிறாங்க. ஐ மீன் 100, 200, 300 இந்த மாதிரி செஞ்சுரி வைஸில் போகுது. இப்போ நம்ம செஞ்சுரினா 2500 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ரிமைண்டர் வராது. ஓகேவா, ஸோ வந்துட்டு 6 4s are 24, ரிமைண்டர் 1, 8, 2 4s are 8, ரிமைண்டர் 2, 5 4s are 20, நோ ரிமைண்டர் 4ஆல் டிவைட் பண்ணுறப்ப. ஓகேவா, அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து செஞ்சுரி இயராக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு 400ஆல் டிவைட் பண்ணணும். 2500 டிவைடட் பை 400. அப்போ 400 உங்களுக்கு டிவைட் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? ரிமைண்டர் வந்துட்டு 1 வரும். ஸோ இந்த 2500 அப்படின்றது வந்துட்டு நான் லீப் இயர். ஸோ செஞ்சுரிஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க 2000, 2500, 3000 இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் லீப் இயர் கண்டுபிடிக்கிறதுக்கு 400ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா, இப்போ அடுத்து நம்ம வந்துட்டு இன்னும் டக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு ஷார்ட் ட்ரிக் பார்க்கலாம், ஷார்ட்கட். இப்போ நம்ம வந்துட்டு டக்குன்னு எப்படி இப்போ வந்துட்டு பெரிய ஒரு நம்பர் 2296 அப்படின்ட்டு ஒரு நம்பர் கொடுத்துட்டு இது லீப் இயரா இல்லையா அப்படின்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் இதை வந்துட்டு 4ஆல் டிவைட் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்துட்டு செஞ்சுரி இயராக மாற்றுங்க. டக்குன்னு மாற்றணும் அப்படின்னா +4. இப்போ இது வந்துட்டு லீப் இயராக இருந்துச்சுன்னா அடுத்த 4 வருஷம் கழிச்சு அதுவும் லீப் இயராக தான் இருக்கும். அப்போ இதோட +4ஆக மாற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு செஞ்சுரி இயராக வரும். ஓகேவா, 2300 இது வந்துட்டு செஞ்சுரி இயர்னா நம்ம எதாவது டிவைட் பண்ணணும், 400ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 400ஆல் நம்மளுக்கு டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ரிமைண்டர் வந்துட்டு 3 வருது. அப்போ என்ன ஆயிடுது? +4 பண்ணால் நம்மளுக்கு வந்து இட்ஸ் நாட் எ லீப் இயர். அப்போ என்ன ஆகும்? 2296ன்றது நம்மளுக்கு என்னது? நாட் அ லீப் இயர். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நீங்கள் டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் லீப் இயரா இல்லையா அப்படின்ட்டு. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்துட்டு கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு டைப் 1 பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு Jan 2019 இது வந்து என்னவா இருக்குன்னா வெட்னஸ்டேவாக இருக்குது. ஓகேவா, அப்போ 31st December 2019 இது வந்துட்டு என்ன டேவாக இருக்கும் அப்படின்னு தான் கொஸ்டின் இருக்குது. ஸோ வந்துட்டு
என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்றது முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் அ சேம் இயர், ஒரே வருஷம்தான். அந்த வருஷத்துல நாள் வந்துட்டு, அந்த வருஷத்தோட நாள் வந்துட்டு புதன்கிழமையா இருக்கு. அப்ப அந்த வருஷத்தோட கடைசி நாள் வந்துட்டு என்ன கிழமை, என்ன டே அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, லீப் இயரா இல்லையா பார்க்கணும். லீப் இயர் ஆர் நாட், இதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ வந்துட்டு 2019 நம்ம வந்துட்டு 4ஆல டிவைட் பண்ணணும். 1 4 is 4, 5 4 7, 6 4 are 16, ரிமைண்டர் 3 இருக்கு. அப்போ என்ன ஆகும், இட்ஸ் நான் லீப் இயர், நாட் அ லீப் இயர். அப்போ நாட் அ லீப் இயர், லீப் இயர் இல்லை. அப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்து நான் லீப் இயர் டேஸ் என்ன, நான் லீப் இயரோட டேஸ் வந்துட்டு 365. ஓகேவா? அப்போ 365ல நம்மளுக்கு வந்து என்னது இருக்கும், எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ் இருக்குமா, எக்ஸ்ட்ரா 1 டே இருக்கும். அந்த டேவை மைனஸ் பண்ணிடணும். ஓகேவா? லெட்ஸ் சப்ட்ராக்ட் தட். அப்போ என்ன வரும், 364. 364 நம்ம வந்துட்டு 7ஆல டிவைட் பண்ணணும். ஓகேவா? 7ன்றது என்னன்னா வீக் டேஸ். ஓகேவா? அப்போ 7ஆல டிவைட் பண்ணணும்னா 7 5s are 35, ரிமைண்டர் 1 14, 2 7s are 14, 0, ரிமைண்டர் வந்துட்டு 0. அப்போ இந்த ரிமைண்டர் தான் உங்களுக்கு கணக்கு, இந்த ரிமைண்டர் தான் உங்களுக்கு கணக்கு. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க வென்ஸ்டேன்னா வென்ஸ்டே ப்ளஸ் ரிமைண்டர். ஓகேவா? 0 ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்னா நம்மளுக்கு வந்து வென்ஸ்டே. ஸோ இப்போ உங்களுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 31st December 2019 வந்துட்டு வென்ஸ்டேவாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். இப்போ இயர் வந்துட்டு நான் லீப் இயராக இருக்குது அப்படின்னா இயரோட ஃபர்ஸ்ட் டேவும் லாஸ்ட் டேவும் ஷுட் பி த சேம். 2019ல ஃபர்ஸ்ட் ஜான் வந்துட்டு வென்ஸ்டே, அதே மாதிரி 31st December of 2019 வென்ஸ்டே. எப்போ நான் லீப் இயராக இருக்கிறப்ப மட்டும்தான் ஒரே நாளில் இருக்கும். ஓகேவா? இப்போ லீப் இயர் பார்க்கலாமா? இப்போ அதே இதில் வந்துட்டு நம்ம நான் லீப் இயருக்கு பார்க்கலாம். 1st Jan 2028 வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா மண்டேவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? 31st December 2028 வந்துட்டு என்ன டே அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நம்மளுக்கு லீப் இயரா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி, அவங்க கொடுத்துருக்க இயரை வந்துட்டு 2028 வந்துட்டு 4ஆல டிவைட் பண்ணுறோம். 2028 வந்துட்டு 4ஆல டிவைட் பண்ணுவோம். இப்போ ஸோ இங்கே வந்து ரிமைண்டர் இல்லை. அப்போ இது வந்து என்னது, இட்ஸ் அ லீப் இயர். ஓகேவா? அப்போ லீப் இயர்னா லீப் இயருக்கு வந்து எத்தனை டேஸ் இருக்குது நம்மள்கிட்ட, 366 டேஸ். ஸோ நம்ம வந்துட்டு இதில் வந்து என்ன பண்ணுறோம், ஒன்று மைனஸ் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்துட்டு 365 டேஸ் வருது. இப்போ நம்ம இந்த 365 வீக்ஸால் டிவைட் பண்ணுறோம். டேஸ் பர் வீக்ஸால் டிவைட் பண்ணுறோம். 7 days a வீக் இல்லை, அதனால 7ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன வரும், 5 7s are 35, ரிமைண்டர் 1 5, 2 7s are 14, ரிமைண்டர் 1. ஸோ நம்மளுக்கு வந்து ரிமைண்டர் இங்கே வந்து 1 வருது. அப்போ என்ன பண்ணணும், அவங்க நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு மண்டே. ஸோ அதோட நம்ம இந்த 1 ஆட் பண்ணணும். ஸோ மண்டேக்கு அடுத்த நாள் டியூஸ்டே. ஓகேவா? அப்போ என்ன தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு, இப்போ அவங்க கொடுத்துருக்க இயர் வந்துட்டு லீப் இயராக இருந்துச்சு அப்படின்னா அந்த வருஷத்தோட நாள்ல இருக்கிற நாள் மண்டேவா இருக்கு அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு மண்டேவா இருக்கு அப்படின்னா அந்த வருஷத்தோட கடைசி நாள் மண்டேக்கு அடுத்த நாளாக தான் இருக்கும். சாட்டர்டேவாகவும் இருக்காது, வெனஸ்டேவாகவும் இருக்காது. மண்டேனா டியூஸ்டேவா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டாஸ்க்கை பார்க்கலாம். டாஸ்க் என்ன அப்படின்னு, 1st Jan வந்துட்டு 1st Jan 2047 வந்துட்டு உங்களுக்கு வந்து வென்ஸ்டேவா இருக்கு. அப்போ 31st December வந்துட்டு 2047 வந்துட்டு
என்ன டேவா இருக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சேம் டே பட் டிஃப்ரெண்ட் இயர் டைப் 2. என்ன அப்படின்னா சேம் டே சேம் டேட் பட் டிஃப்ரெண்ட் இயர். ஓகேவா? அப்ப நம்ம இதுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு 1 Jan 2025 வந்துட்டு நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஃப்ரைடேவா இருக்கு. ஓகேவா? அப்ப 1 Jan 2026 வந்து என்ன டேவா இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுக்கு கொஸ்டின். அப்ப நம்ம வந்து இதை வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னா 3 ஸ்டெப். ஓகேவா? 1 2 3 இதுக்கு வந்துட்டு 3 ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் லீப் இயரா இல்லையா அப்படின்றது பார்க்கணும். செகண்ட் வந்துட்டு என்னன்னா அந்த இயரோட அவங்க கொடுத்துருக்க இயரோட டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். அடுத்து நம்மளுக்கு வர ரிமைண்டர் எல்லாமே ஆட் பண்ணணும். ஓகேவா? ஆட் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளுக்கு என்னது லீப் இயரா இல்லையான்னு பார்க்கணும். அப்போ 2025 டிவைட் பை 4 பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிமைண்டர் வந்துட்டு 1 வரும். அப்போ இது வந்து லீப் இயர் கிடையாது. அடுத்து 2026 வந்துட்டு 4ஆல டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும் 506 ரிமைண்டர் வந்துட்டு 2 வரும். அப்போ 2026 நம்மளுக்கு என்னது லீப் இயர் கிடையாது. அப்போ நம்ம எந்த மாதிரி என்ன பண்ணுவோம் லீப் இயர் இல்லைன்னா அதோட டேஸ் நம்மளுக்கு என்னது 365 டேஸ். அப்போ 365 டேஸ் வந்துட்டு 1 வந்துட்டு மைனஸ் பண்ணி 364 வரும். அதை வந்துட்டு 7 டேஸ் பர் வீக்குன்ற கணக்கில் 7ஆல டிவைட் பண்ணுவோம். 7ஆல டிவைட் பண்ணுறப்ப என்ன வரும் 5 7 35 ரிமைண்டர் 1 14 வரும். 2 7 14 நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு ரிமைண்டர் வந்துட்டு 0 ஆயிடுச்சு. ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பு இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அடுத்து செகண்ட் ஸ்டெப் என்னது நம்ம வந்து இயரோட டிஃபரன்ஸ் பார்க்கணும். 2026 மைனஸ் 2025 பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு இது வரும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து 2 இது கண்டுபிடிச்சிருக்கோமா, இது வந்து 1 இது 2 தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆட் பண்ண போறோம். 1 + 0 வந்துட்டு நம்மளுக்கு என்னது 1 தான். ஸோ இந்த 1 வந்துட்டு எதோட ஆட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஃப்ரைடேவோட ஆட் பண்ண போறோம். அப்ப என்ன வரும் ஃப்ரைடே + 1. ஃப்ரைடேக்கு அடுத்த நாள் நம்மளுக்கு என்னது சாட்டர்டே. அப்போ இதுக்கான ஆன்சர் 1 Jan 2026 வந்து என்ன டேவா இருக்கும் அப்படின்னா சாட்டர்டே. ஓகேவா? இப்படிதான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பார்த்தோம் நான் லீப் இயருக்கு வந்து ஒரு இது பார்த்தோமா. இப்போ வந்து நம்ம வந்து லீப் இயருக்கு பார்க்கலாம். என்ன பார்க்க போறோம் லீப் இயர் டைப் 2ல லீப் இயருக்கு வந்து 1 Jan 2032 வந்துட்டு நம்மளுக்கு என்னவா இருக்கு அப்படின்னா டியூஸ்டேவா இருக்கு. ஓகேவா? அப்ப 1 Jan 2033 வந்துட்டு என்ன டேவா இருக்கும் அப்படின்றது கொஸ்டின். ஸோ வந்து இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு சேம் டே டிஃப்ரெண்ட் இயர். அப்ப இது வந்து என்னது டைப் 2. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன பார்க்கணும் மொத்தம் 3 ஸ்டெப் 1 2 3. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன லீப் இயரா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். செகண்ட் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். அடுத்து என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு 2032 வந்துட்டு லீப் இயரா இல்லையான்னு பார்ப்போம். 2032 டிவைட் பை 4 அப்படின்னா 507 ரிமைண்டர் வந்துட்டு 0. அப்போ இது வந்துட்டு லீப் இயர். ஓகேவா? அப்போ லீப் இயர்னா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளுக்கு வந்து என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு லீப் இயர்னா நம்மளுக்கு மொத்தம் எத்தனை டேஸ் இருக்கும் லீப் இயர்னா நம்மளுக்கு வந்துட்டு 366 டேஸ். அதில் வந்துட்டு 1 போச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன வரும் 365 டேஸ். அதை வந்துட்டு 7 டேஸ் பர் வீக்கால நம்ம வந்துட்டு டிவைட் பண்ண போறோம். டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன வரும் ரிமைண்டர் வந்துட்டு 1 வரும். ரிமைண்டர் வந்து 1 வரும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செகண்ட் ஸ்டெப். அப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம வந்துட்டு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ 2032க்கும் 2023க்கும் 2032 அப்போ இதுக்கான டிஃபரன்ஸ் நம்மளுக்கு என்னது 1. அப்போ இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 2 வருது. அப்போது நம்மளுக்கு வந்துட்டு ஆன்சர் வந்து 2. இந்த 2 வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் டியூஸ்டேவோட அதாவது அவங்க கொடுத்துருக்க டியூஸ்டேவோட ஆட் பண்ண போகிறோம். டியூஸ்டே + 2
டியூஸ்டேக்கு அடுத்த நாள் என்னது வெட்னஸ்டே, வெட்னஸ்டேக்கு அடுத்த நாள் என்னது தேர்ஸ்டே. ஸோ இதுக்கான ஆன்சர் அதாவது 1 Jan 2033 வந்து என்னவா இருக்கு அப்படின்னா தேர்ஸ்டேவா இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் போகலாமா? அடுத்த டைப் பார்க்கலாமா? அடுத்த டைப் நம்பர் 3. ஸோ டைப் நம்பர் 3 வந்து எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரே இதில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ டைப் 3ல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா சேம் டே, பட் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இயர் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கிற மாதிரி பார்க்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு 19th May 2022 வந்துட்டு என்னவா இருக்கு அப்படின்னா மண்டேவா இருக்கு. என்னவா இருக்கு? மண்டேவா இருக்கு. இப்போ 19th May 2033 வந்துட்டு என்ன டேவா இருக்கும்? இதுதான் நம்மளுக்கு கொஸ்டின். இப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு லீப் இயரா இல்லையா அப்படின்றது பார்ப்போம். லீப் இயரா இல்லையான்னு பார்ப்போம். செகண்ட் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். தேர்ட் வந்துட்டு என்ன பார்ப்போம் அப்படின்னா ஆட் பண்ணுவோம். நம்மளுக்கு வந்திருக்க ரிமைண்டரும் டிஃப்ரென்ஸையும் சேர்த்து ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு டேவை கண்டுபிடிப்போம். இதில் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு லீப் இயர் வந்து என்னென்ன இருக்குது, எத்தனை லீப் இயர் வருது அப்படின்றது கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இது ரெண்டுத்துக்குரிய டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். 2033 minus 2022. 2033 minus 2022. நம்மளுக்கு வந்து என்ன வருது டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 11 வருது. அப்போ 11 வருது ப்ளஸ் இதுக்கான லீப் இயர்லாம் கூட என்னென்ன வருது? 2024 வந்து லீப் இயர், 2028 வந்துட்டு லீப் இயர், அடுத்து 4 ஆட் பண்ணோன்னா என்னது 2032 வந்துட்டு லீப் இயர். அப்போ மொத்த லீப் இயர் வந்துட்டு நம்மளுக்கு வந்து எத்தனை வருது? 3 வருது. ஓகேவா? 3 லீப் இயர். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த 11ஐயும் இந்த 3வையும் ஆட் பண்ண போகிறோம். 11 + 3 வந்துட்டு நம்மளுக்கு என்ன? 14. அப்போ இந்த 14 நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 7ஆல் டிவைட் பண்ணி 7 டேஸ் எப்படி நம்ம டிவைட் பண்ணுறோம்ல அதே மாதிரி தான் 7ஆல் டிவைட் பண்ணி நம்மளுக்கு வந்து ரிமைண்டர் என்ன வருது பார்க்கணும். ரிமைண்டர் வந்துட்டு 0 வருது. அப்போ அவங்க கொடுத்துக்கிற டே என்னது? மண்டே. மண்டேல நம்ம வந்துட்டு 0 ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்னது? மண்டே தான். அப்போ 19th May 2023 நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது? மண்டே. இதுதான் ஆன்சர். ஓகேவா? இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? நமக்கு வந்து இயர் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேவா? அப்போ வந்துட்டு இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் முதல்ல பார்க்குறோம். டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு இந்த 11 வருஷத்தில் எத்தனை லீப் இயர் இருக்குன்றதை பார்க்குறோம். நம்மளுக்கு வந்து லீப் இயரோட நம்மளுக்கு வந்துட்டு இதை வந்துட்டு ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு 7ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்ன வருதுன்னு பார்த்து அவங்க கொடுத்துருக்க டேயோட அதை வந்துட்டு ஆட் பண்ணுறோம். ஓகேவா? அப்படி ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்துட்டு இந்த டைப் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்ன எக்ஸாம்பிள்னா 6th June 2004 வந்துட்டு நம்மளுக்கு என்னவா இருக்குது அப்படின்னா சண்டேவா இருக்குது. அப்போ 6th June 2016 வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம்? டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். அப்போ 2004ல் வந்துட்டு 2016 போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னது 12. இந்த 12 தான் நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ். ஓகேவா? அடுத்து லீப் இயர் வந்து எத்தனை இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு 2004 வந்துட்டு லீப் இயர் தான். ஆனால் நம்ம இங்கே வந்துட்டு கவுண்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 2004 கவுண்ட் பண்ண தேவையில்லை. ஏன் அப்படின்னா இங்கே வந்துட்டு February 29 வந்துட்டு ஓவர் ஆயிடுச்சு, முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? அப்போ வந்துட்டு இந்த February 29 வந்துட்டு இந்த இயரோட கரெக்டில் வந்து வராது. அப்போ நம்ம இதை வந்து ஆட் பண்ணணும் தேவையில்லை. அப்போ 2004க்கு அடுத்தது வந்து என்னன்னா 2008 இருக்கு. 2008ல் 4 ஆட் பண்ணால் 2012 இருக்கு. இதில் 4 ஆட் பண்ணால் 2016 வந்து இருக்கு. அப்போ இதில் வந்துட்டு 3 கவுண்ட் ஆகுது. அப்போ நம்ம ஏன் 2016 ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த 6th Juneக்கு முன்னாடி வர February 29 வரும். அப்போ இந்த டே வந்துட்டு நம்ம கவுண்ட்ல எடுப்போம். அதனால தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம் 2016ஐயும் ஆட் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ வந்துட்டு நம்ம வந்து இங்கே வந்துட்டு 2 இது கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ என்ன பண்ணுவோம்? 12ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? 15. நம்மளுக்கு வந்தக்கூடிய ஆன்சரை வந்துட்டு 7 days per weekன்றப்போ டிவைட் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து ரிமைண்டர் வந்துட்டு 1 வருது. ஸோ இந்த ரிமைண்டர் என்ன பண்ண போகிறோம்? சண்டேவோட ஆட் பண்ண போகிறோம். அப்போ சண்டே + 1 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது? 1. சண்டேக்கு மறுநாள் நம்மளுக்கு என்னது? மண்டே. ஸோ 6th June 2026 வந்து நம்மளுக்கு என்னவா இருக்குது அப்படின்னா
மண்டேவா இருக்கு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு அடுத்த டைம் போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சேம் இயர் பட் வந்து டிஃப்ரெண்ட் மந்த் டிஃப்ரெண்ட் டேட்டு. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, 8th ஜூன்ல இருந்து 8th ஜூலை வரை 30 days. அடுத்து 8th ஜூலைல இருந்து 8th ஆகஸ்ட் வரைக்கும் 30 days. அடுத்து 8th ஆகஸ்ட்ல இருந்து 8th செப்டம்பர் வரைக்கும் 30 days. அடுத்து 8th செப்ல இருந்து 18th செப் வரைக்கும் 10 days. இப்படி போடுறப்ப உங்களுக்கு வந்து என்ன ஆயிடும்னா, டைம் வந்துட்டு டிலே ஆகும், டைம் வந்துட்டு ரொம்ப எடுக்கும், பிளஸ் வர்ற ஆன்சர் வந்துட்டு தப்பா கூட இருக்கும், ராங் ஆன்சரா கூட இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, இப்படி கொடுத்தா எந்த மாதிரி போடலாம் அப்படின்ற ட்ரிக்கை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தர போறேன். ட்ரிக்கு. ஸோ அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயர்லி எந்தெந்த மாசத்துல 31 days வருது, எந்தெந்த மந்த்ல 30 days வருது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 31 days மந்த் என்னன்னு பார்த்துக்கலாம். இது வந்து என்னன்னா ஜான், மார்ச், மே, ஜூலை, ஆகஸ்ட், அக்டோபர் அண்ட் டிசம்பர். ஸோ இந்த மந்த்ல எல்லாமே 31 days வரும். ஓகேவா? அடுத்து 30 days பார்த்தோம் அப்படின்னா, எந்த மந்த் 30 days வருது அப்படின்னா, ஏப்ரல், ஜூன், செப்டம்பர் அண்ட் நவம்பர். ஓகேவா? இப்போ கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7. பிப்ரவரி மந்த் மட்டும் 2 விதமா வரும். ஒருக்க 28 days இருக்கலாம், இல்லாட்டா 29 days இருக்கலாம். இது வந்துட்டு நான் லீப் இயர், இது வந்துட்டு லீப் இயர். ஓகேவா? இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இவங்க கொடுத்துருக்க டேஸ், அதாவது இந்த டேஸை வந்துட்டு 7ஆல டிவைட் பண்ண போறோம். இந்த 7 என்னன்னா 7 days per week, அதனால 7ஆல டிவைட் பண்ற போறோம். டிவைட் பண்றப்ப நம்மளுக்கு வந்துட்டு என்ன வரணும்னா, ரிமைண்டர் வந்துட்டு 0. இதுக்கு வந்துட்டு ரிமைண்டர் 0. இது 7ஆல டிவைட் பண்றப்ப நம்மளுக்கு வந்து ரிமைண்டர் வந்துட்டு 1 வரும். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிப்ரவரியில 28 days, அதாவது நான் லீப் இயரா இருந்துச்சுன்னா 0, அதே இது லீப் இயரா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1 வரும். இப்ப நம்ம இதெல்லாம் எதுக்கு பாக்குறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ 31 days இருக்கிற மந்த்தை நம்ம வந்துட்டு 7ஆல டிவைட் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வருது, ரிமைண்டர் வந்துட்டு 4 7s are 28, ரிமைண்டர் வந்துட்டு நம்மளுக்கு வந்து என்ன வரும், 3 வரும். அதே இது 30 days இருக்கிற மந்த் எடுத்தோம் அப்படின்னா அதை 7ஆல டிவைட் பண்றப்போ நம்மளுக்கு வந்து ரிமைண்டர் வந்துட்டு 2 வரும். ஸோ இது வந்துட்டு முக்கியம். இதே மாதிரி இந்த ரிமைண்டரும் நம்மளுக்கு முக்கியம். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ எழுத போறோம், ரிமைண்டர் ஆஃப் 31 days மந்த். அதுக்கு வந்து என்னது 3. ரிமைண்டர் ஆஃப் 30 days மந்த் பார்த்தீங்க அப்படின்னா 2. ரிமைண்டர் ஆஃப் நான் லீப் இயர் ஃபெப் பார்த்தீங்க அப்படின்னா 0. அடுத்து ரிமைண்டர் ஆஃப் லீப் இயர் ஃபெப் பார்த்தீங்க அப்படின்னா 1. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த 4 ரிமைண்டரும் நம்மளுக்கு வந்து தேவை. ஓகேவா? இப்போ நம்ம வந்துட்டு அந்த கொஸ்டினுக்கு போகலாம். இந்த கொஸ்டின்ல இதெல்லாம் நம்ம எரேஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஊடல் என்னென்ன மந்த் இருக்கு, நம்மளுக்கு ஜூன் இருக்கு, ஜூலை, ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர், இந்த மந்த்குள்ள தான் இருக்கு. இப்போ ஜூன்ல பாத்தீங்க அப்படின்னா ஜூன்ல வந்துட்டு ஆல்ரெடி 8 days வந்துட்டு போயிடுச்சு. ஓகேவா? என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு 8 days வந்துட்டு போயிடுச்சு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜூன்ல வந்துட்டு 30 தான் இருக்கும் டேஸ். ஓகேவா? அப்ப நம்ம வந்துட்டு 30ல வந்துட்டு 8 மைனஸ் பண்ணணும். 8 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் என்னது 22. ஸோ வந்துட்டு ஜூன்ல வந்துட்டு 22 days தான் இருக்கு. அதை நம்ம 7ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு என்ன வரும், ரிமைண்டர் வந்துட்டு 1 வரும். ஓகேவா?
அடுத்து ஜூலைல வந்துட்டு ஜூலை வந்துட்டு என்னது நமக்கு வந்துட்டு 31 days இருக்கக்கூடிய மந்த். அப்ப இதுக்கு வந்து என்ன ரிமைண்டர் வரும் அப்படின்னா 3. ஆகஸ்ட் வந்துட்டு 31 days இருக்கிற மந்த் தான். அப்ப இது கூட ரிமைண்டர் என்னது 3. இப்ப செப்டம்பர் வந்துட்டு நம்மளுக்கு வந்து 30 தான். பட் இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க 18th டேட்டை மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்ப இது வந்துட்டு 18 7ஆல டிவைட் பண்றோம். 7ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிமைண்டர் வந்து 4 இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ரிமைண்டர் எல்லாத்தையுமே என்ன பண்ண போறோம் ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 11 வரும். 11 இதை வந்துட்டு 7ஆல டிவைட் பண்ண போறோம். அப்ப 7ஆல டிவைட் பண்ணா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது? ரிமைண்டர் வந்துட்டு என்ன வரும்னா 4 வரும். இந்த 4 வந்துட்டு என்ன பண்ணணும்? நார்மலா நம்ம ஆட் பண்ணுவோம்ல, இது கூட போய் 4 ஆட் பண்ணணும். 4 ஆட் பண்ணணும் நம்மளுக்கு என்ன வரும்? டியூஸ்டேக்கு அடுத்து 4வது நாள் வந்து என்ன? Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday. So 18th September 2025 வந்துட்டு Saturday. இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ 7th May 2029 மண்டேவா இருக்கு அப்படின்னா 15th December 2029 வந்துட்டு என்ன டேவா இருக்கும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு 2029 வந்துட்டு இது லீப் இயரா பார்த்தோம்னா லீப் இயர் கிடையாது. ஸோ வந்துட்டு இது வந்துட்டு February 29 வராது. அடுத்து இப்போ என்ன பார்க்க போறோம்? இதுல இருந்து பார்க்க போறோம். உடல் என்னென்ன மந்த் இருக்கு நம்மளுக்கு? மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் அண்ட் டிசம்பர். ஓகேவா? இப்போ மேல பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 7 days போயிடுச்சு. மே வந்துட்டு 31 days இருக்கக்கூடிய மந்த். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா 31ல 7 போச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? 31ல 7 போச்சுன்னா நம்மளுக்கு 24. அப்ப இந்த 24 7ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ரிமைண்டர் வந்துட்டு என்ன இருக்கும்? 3 இருக்கும். அடுத்து ஜூன் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு என்னது 30 இருக்கக்கூடியது. அப்ப 30யோட ரிமைண்டர் என்னது நம்மளுக்கு 2. ஜூலை வந்துட்டு 31 இருக்கக்கூடிய மந்த். ஸோ இதுக்குரிய ரிமைண்டர் நம்மளுக்கு என்ன 3. ஆகஸ்டும் 31 இருக்கக்கூடிய மந்த், இதுக்கான இது 3. செப்டம்பர் 30 days மந்த், அப்ப இதுக்குரிய ரிமைண்டர் வந்துட்டு 2. அக்டோபர் வந்துட்டு 31 இருக்கக்கூடியது, இதோட ரிமைண்டர் வந்துட்டு 3. நவம்பர் வந்துட்டு 30 இருக்கக்கூடிய மந்த், இதோட டேஸ் என்ன ரிமைண்டர் டேஸ் வந்து 2. டிசம்பருக்கு வந்து நம்ம வந்துட்டு இவங்க வந்து என்ன வரைக்கும் கேட்டிருக்காங்க? 15th December தான் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 15 divided by 7 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிமைண்டர் வந்துட்டு என்ன வருது? 1 வரும். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ரிமைண்டர் எல்லாத்தையுமே ஆட் பண்ண போறோம். கொடுத்துருக்க எல்லா ரிமைண்டரையுமே ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 5 5 5 10 15. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா 19 வருது. ஸோ இந்த 19 நம்ம 7ஆல டிவைட் பண்றப்போ என்ன ஆன்சர் வரும்? ரிமைண்டர் வந்துட்டு 5 வருது. ஓகேவா? இந்த 5 நம்ம வந்துட்டு இது கூட மண்டேயோட போய் ஆட் பண்ண போறோம். ஸோ மண்டேல இருந்து 5 days கழிச்சு இது டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. உங்களுக்கான ஆன்சர் என்னது? சாட்டர்டே. ஸோ 15th December 2029 வந்துட்டு என்னவா இருக்கும்? சாட்டர்டேவா இருக்கும். ஓகேவா? இந்த இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் டைப் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைப் 6 பார்க்க போறோம். ஓகேவா? இது வந்து எப்படின்னா டிஃப்ரெண்ட் மந்த்து, டிஃப்ரெண்ட் இயரு, டிஃப்ரெண்ட் டேட்டு. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன பார்க்கலாம்னா 3rd March 2027 வந்துட்டு என்னவா இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேர்ஸ்டேவா இருக்கு. ஓகேவா? அடுத்து 13th April 2031 வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
இது வந்துட்டு 2 ஸ்டெப்பா நம்ம மாத்துறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 3rd மார்ச் 2031 டேட் பார்க்கணும். அது எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமேட்டி ஊடால எத்தனை லீப் இயர் இருக்குன்னு பார்க்கணும். மூணாவது வரக்கூடிய ரிமைண்டர் வந்துட்டு ஆட் பண்ணணும். இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு 2027க்கும் 2031க்கு எத்தனை டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். 2031 2027 ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 இயர்ஸ் வந்துட்டு ஊடல இருக்கு. அந்த ஊடல இருக்கக்கூடிய 4 இயர்ஸ்ல எது 2027 வந்து லீப் இயர் இல்லை, 2028 வந்துட்டு லீப் இயர். 2028 லீப் இயர்னா 2032 தான் நெக்ஸ்ட் லீப் இயர். ஸோ வந்து அது வந்து உள்ளக்கு வராது. அப்போ நம்மளுக்கு வந்து ஊடல இருக்கக்கூடிய லீப் இயர் என்னது 1. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது 5 வரும். ஸோ நமக்கு வந்திருக்கக்கூடிய 5 வந்துட்டு 7ஆல டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ரிமைண்டர் வந்துட்டு 5 தான் வரும். ஓகேவா? இந்த 5 இந்த தேர்ஸ்டேவோட போய் ஆட் பண்ணணும். 5 ஆட் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன வருது 3rd மார்ச் 2021 வந்துட்டு டியூஸ்டேவா இருக்கு. தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே. ஓகேவா? இது வந்துட்டு டியூஸ்டேவா இருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு என்னது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து முடிஞ்சு. இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எப்படின்னா செகண்ட் ஸ்டெப்பு நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் 3rd மார்ச் 2031 வந்துட்டு டியூஸ்டேவா இருக்கு. ஓகேவா? அப்போ 13th ஏப்ரல் 2031 வந்துட்டு என்னவா இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு மூடல இருக்கக்கூடிய மந்த்ஸ் பார்ப்போமா. என்னென்ன மந்த் மூடல இருக்கு? மார்ச், ஏப்ரல் 2 மந்த் தான் இருக்கு. மார்ச்ல பார்த்தீங்கன்னா மார்ச் வந்துட்டு எத்தனை மந்த் இருக்கக்கூடிய மந்த்? மார்ச் பார்த்தீங்க அப்படின்னா 31 இருக்கக்கூடிய மந்த். ஏப்ரல் வந்துட்டு 30 இருக்கக்கூடிய மந்த். அப்போ 31 இருக்கக்கூடிய மந்த்துக்கு ரிமைண்டர் என்ன 3. ஏப்ரல் மந்த்துக்கு வந்துட்டு 30, அதுக்குரிய ரிமைண்டர் இருக்கக்கூடியது என்னது 2. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த ரெண்டுத்தையுமே ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது ஆன்சர் 5. இந்த 5 நம்ம 7ஆல டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்துட்டு ரிமைண்டர் வந்துட்டு 5 தான் வரும். ஓகேவா? அப்போ இந்த 5 என்ன பண்ண போகிறோம் இந்த டியூஸ்டேவோட போய் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ 13th ஏப்ரல் 2031 வந்துட்டு என்னவா இருக்க போகுது சண்டேவா இருக்க போகுது. இதை நான் மறுபடியும் ஒருக்க சொல்கிறேன். என்னன்னா நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின் டிஃப்ரெண்ட் டேட்டு, டிஃப்ரெண்ட் மந்த்து அண்ட் டிஃப்ரெண்ட் இயர். ஓகேவா? இதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு 2 ஸ்டெப்பாக கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா இந்த இயரில் இந்த மந்தில் வரக்கூடிய சேம் டேட் வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு ஊடால எத்தனை லீப் இயர் இருக்குன்றத பார்க்குறோம். பார்த்துட்டு அதை 7ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டர் வந்துட்டு தேர்ஸ்டேவோட போய் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கிடச்சிருது டியூஸ்டேன்னு கிடச்சிருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளுக்கு ஓவர். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் 3rd மார்ச் 2031 வந்துட்டு டியூஸ்டேவாக இருக்குது. 13th ஏப்ரல் 2031 வந்துட்டு என்னவா இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பார்ப்போம் ஊடால எந்தெந்த மந்த் இருக்குன்னு பார்ப்போம். அந்த மந்தில் எத்தனை டேஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்குரிய ரிமைண்டரை வந்துட்டு ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு 7ஆல டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணிவிட்டு வரக்கூடிய ரிமைண்டரை வந்துட்டு அதுக்குள்ளே போய் ஆட் பண்ண போகிறோம். டியூஸ்டேவோட 5 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது சண்டே வருது. ஸோ நம்மளுக்கு சண்டே தான் ஆன்சர். இன்னைக்கு நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி வெறும் டேட்டை வச்சு டேவை கண்டுபிடிக்கிறது, அதாவது மண்டேவா, டியூஸ்டேவா, வென்ஸ்டேவா அப்படின்றது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப் 7. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு வந்து என்ன டைப்னா 3rd ஜூலை 2025 வந்துட்டு என்ன டேவாக இருக்கும். அதாவது நம்மளுக்கு வந்து இங்கே டேட் கொடுத்துட்டாங்க. இந்த டேட்டில் வந்துட்டு என்ன டேவாக இருக்கும், மண்டேவா இருக்கா, டியூஸ்டேவா இருக்கா, வெனஸ்டேவா இருக்கா அப்படின்றது தான் நம்மளுக்கு கேள்வி. ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, இது வரைக்கும் நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருப்போம் 3rd ஜூலை 2025 வந்துட்டு மண்டேவா இருக்கு. அப்போ 3rd ஜூலை 2026 வந்துட்டு எப்படி இருக்கும், என்ன டேவா இருக்கும் அப்படின்றத வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி கேட்கவே இல்லை, எந்த டேவுமே நம்மளுக்கு கொடுக்கலாம். வெறும் டேட்டை மட்டும் வச்சு நம்ம வந்துட்டு என்ன டேவா இருக்கும்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டேட்டை, இந்த டேட்டை என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த டேட்டை வந்துட்டு 7ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டரை நம்ம எழுத போறோம். ஓகேவா? ரிமைண்டர்
இந்த இதுக்கு வந்துட்டு இது வந்து மந்த் கோடுன்னு தனியாக இருக்குது, அதை நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோட மந்த் கோட் ஓகேவா. அது இந்த இயரை வந்துட்டு ரெண்டாக பிரிக்கிறோம் ஓகேவா. செஞ்சுரி இயர் தனியாகவும் மீதம் இருக்கிற இயர் தனியாகவும் எழுத போகிறோம் ஓகேவா. இதுக்கு செஞ்சுரி இயர் என்னது, நம்மளுக்கு வந்து 2000 தான் இதோட செஞ்சுரி இயர் ஓகேவா. அடுத்து இதுக்கான இது வந்துட்டு 25, ரிமைண்டர் வந்துட்டு 25. இது வந்துட்டு என்ன பண்ண போறோம்னா ரெண்டா பிரிக்கிறோம், ரெண்டு விதமா எழுத போறோம் ஓகேவா. ஒரு சைடு வந்துட்டு இதை வந்துட்டு 4ஆல டிவைட் பண்ண போறோம், இன்னொரு சைடு வந்துட்டு 7ஆல டிவைட் பண்ண போறோம் ஓகேவா. அடுத்து இந்த செஞ்சுரி இயர் வந்து எப்படி எழுதுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு வந்துட்டு செஞ்சுரி கோடுன்னு ஒன்று இருக்கு, இதையும் பின்னாடி பார்க்கலாம். செஞ்சுரி கோடு. அடுத்து இந்த 4ஆல டிவைட் பண்றப்போ நம்மளுக்கு வந்து கோஷன்ட் இங்கே எழுதணும் ஓகேவா. இங்கே வந்துட்டு ரிமைண்டரை எழுத போகிறோம் ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 வந்துட்டு 7ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டர் எழுதணும். ஜூலைன்ற மந்த்துக்கு மந்த் கோடு எழுதணும். இந்த 25 வந்துட்டு ரெண்டாக பிரிக்கிறோம், செஞ்சுரி இயரை தனியாகவும் ரிமைண்டர் இயரை தனியாகவும் பிரிக்கிறோம். அப்போ செஞ்சுரி இயருக்கு வந்து செஞ்சுரி இயரோட கோடு. அடுத்து இந்த 25 வந்துட்டு 4ஆலையும் 7ஆலையும் ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணி 4ஆல டிவைட் பண்ணுறதுக்கு கோஷன்ட் நம்ம எழுதணும், 7ஆல டிவைட் பண்ணுறதுக்கு ரிமைண்டர் எழுதணும் ஓகேவா. இப்போ நம்ம வந்துட்டு மந்த் கோட்னா என்ன, செஞ்சுரி கோட்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மந்த் கோட் இதுக்கு வந்து நம்ம வந்து ரெண்டா பிரிச்சுக்கலாம். எப்படின்னா நான் லீப் இயர் ஓகேவா, நான் லீப் இயர், இது வந்துட்டு லீப் இயர். அதே மாதிரி இதுல நான் லீப் இயர், இது வந்துட்டு லீப் இயர் ஓகேவா. இதை நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு ஒரு ட்ரிக் இருக்கு. என்னன்னா 12 ஸ்கொயர் 0, 5 ஸ்கொயர் 0, 6 ஸ்கொயர், அடுத்து 146 ஓகேவா. இதுதான் உங்களுக்கான என்னதுன்னா ட்ரிக் ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு 12 ஸ்கொயர் எழுத போகிறோம். 12 ஸ்கொயருக்கு என்னது 144 தான் 12 ஸ்கொயர். அடுத்து நம்மளுக்கு என்ன இருக்கு, 0 இருக்கு, 0வை அப்படியே போட்டுக்க போகிறோம். அடுத்து என்ன 5 ஸ்கொயர், 5 ஸ்கொயர்னா நம்மளுக்கு என்ன 25 ஓகேவா 25. அடுத்து 0, அடுத்து 6 ஸ்கொயர், 6 ஸ்கொயர்னா என்னது 36. அடுத்து நம்ம 146 ஓகேவா. சரி ஓகே, லீப் இயருக்கு ட்ரிக் சொல்லிட்டீங்க, நான் லீப் இயருக்கு ட்ரிக் சொல்லிட்டீங்க. அப்போ லீப் இயருக்கு வந்து என்ன ட்ரிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லீப் இயர்ல இருந்து நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், -1 பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லீப் இயர் கூடிய வேல்யூ ஓகேவா. அப்போ மைனஸ் பண்ணோம்னா 1ல வந்துட்டு 1 போச்சுன்னா 0, 4ல 1 போச்சுன்னா 3, 4ல 1 போச்சுன்னா 3, 0ல 1 போச்சுன்னா 0 தான் ஓகேவா. 2ல 1 போச்சுன்னா 1, 5ல 1 போச்சுன்னா 4. இதே மாதிரி எல்லாத்துக்கும் அப்படியே போடணும். 0, 2, 5, 0, 3, 5. இதுதான் உங்களுக்கான என்னதுன்னா மந்த் கோடு ஓகேவா. ஈஸியாக மெமரைஸ் பண்ணிடலாம். 12 ஸ்கொயர் 0, 5 ஸ்கொயர் 0, 6 ஸ்கொயர் 146. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்குவோம். இப்போ நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செஞ்சுரி இயர் ஓகே. இப்போ செஞ்சுரி இயரில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செஞ்சுரி இயர் கோட் ஓகேவா. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது நம்மளுக்கு வந்துட்டு 2000ன்றது செஞ்சுரி இயரா, இந்த செஞ்சுரி இயரை வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா 4ஆல டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டர் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம டிவைட் பண்ணுறப்ப, எந்த இயரை நம்ம டிவைட் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து ரிமைண்டர் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து தனியாக இருக்குது. இப்போ 100 வந்துச்சு, ரிமைண்டர் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்னன்னா 4 ஓகேவா. 4 தான் ஆன்சர். இப்போ 200 வந்துச்சு அப்படின்னா 2, 300 வந்துச்சு அப்படின்னா 0, இப்போ 0வே ரிமைண்டராக வந்துச்சு அப்படின்னா -1. ஸோ உங்களுக்கான செஞ்சுரி கோடு வந்துட்டு இதுதான் ஓகேவா. 100 ரிமைண்டராக வந்துச்சுன்னா 4, 200 வந்துச்சுன்னா 2, 300 வந்துச்சுன்னா 0, 0 வந்துச்சுன்னா 1 ஓகேவா. இப்போ இது பார்த்தாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா டே கோட். இப்போ நம்ம வந்து இதெல்லாம் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு ஆன்சர் வரும். அதாவது இப்போ நம்மளுக்கு வந்துட்டு எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே வர ஆன்சர், இங்கே வர கோடு, இங்கே கோடு, இதில் கோஷன்ட்டு, இதில் வந்துட்டு ரிமைண்டர், வர ஆன்சர் எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறோம்னா ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி வர ஆன்சர் என்ன பண்ணுவோம்னா 7ஆல் டிவைட் பண்ணுவோம் ஓகேவா. 7ஆல் டிவைட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு ஆன்சர் வருமா, அந்த ஆன்சருக்குரிய கோடு தான் இது ஓகேவா. வர ஆன்சர், இந்த ஆன்சரை வச்சு நம்ம என்ன டே அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து எத்தனை டே இருக்குது, 7 டேஸ் இருக்குது. சண்டே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே.
ஸோ நமக்கு வந்து வர ஆன்சர் வந்து 1 இருந்துச்சுன்னா சண்டே, 2 இருந்துச்சுன்னா மண்டே, 3 இருந்துச்சுன்னா டியூஸ்டே, 4 இருந்துச்சுன்னா வென்ஸ்டே, 5 இருந்துச்சுன்னா தேர்ஸ்டே, 6 இருந்தால் ஃப்ரைடே, சாட்டர்டே இருந்துச்சுன்னா 7. ஸோ இதுதான் நம்மளுக்குரிய கோடு. இப்போ நம்ம வந்துட்டு சம்குள்ள போகலாம். இப்போ வந்துட்டு 3rd ஜூலை 2025 இதுதான் நம்மளுக்குரிய இயரு, டேட்டு, இதுதான் நம்மளோட டேட்டு. ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், 3 என்னவால் டிவைட் பண்ணோம், 7ஆல் டிவைட் பண்ணுறோம். உங்களுக்கு வர ரிமைண்டர் என்னது, 3 தான் ரிமைண்டர். இப்போ ஜூலைக்கான மந்த் கோட் வந்து பார்க்கணும். ஸோ மந்த் கோட் பார்த்தீங்க அப்படின்னா நான் லீப் இயர்னு இருக்குது. இப்படி இருக்குது, நான் லீப் இயர்னு இருக்குது. அப்போ 2025 வந்துட்டு லீப் இயரா இல்லையான்னு பார்க்கணும். 2025 வந்துட்டு நான் லீப் இயர். அப்போ நான் லீப் இயரில் வந்துட்டு ஜூலைக்கு வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜூலைக்கு வந்துட்டு 0. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கான வேல்யூ வந்துட்டு 0ன்னு எழுதிக்க போகிறோம். இந்த இயரை நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், 2 டிவைட் பண்ண போகிறோம். அடுத்து இது 2 இது பண்ண போகிறோம். இது வந்து 25 வரும், இது வந்துட்டு 2000. இந்த 2000 என்ன பண்ண போகிறோம், 400 டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது, ரிமைண்டர் வந்துட்டு என்ன வருது, ரிமைண்டர் வந்துட்டு 0 வருது. அப்போ 0க்குரிய வேல்யூ நம்மளுக்கு என்னது, 0க்குரிய வேல்யூ நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, -1 கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே நம்மளுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா -1 வரும், -1. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்துட்டு 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம். இங்கே 7ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 25 4ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும், சரி 6 4 24, ரிமைண்டர் வந்துட்டு 1 வருது. இங்கே வந்துட்டு நம்மளுக்கு என்ன எழுதணும், கோஷன்ட் தான் எழுதணும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது 6. ஓகேவா? அடுத்து 25 7ஆல் டிவைட் பண்ணுறப்ப ரிமைண்டர் வந்து என்ன வருது, நம்மளுக்கு 4 வருது. இதுக்கான ரிமைண்டர் வந்துட்டு 4. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வேல்யூ எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். 3 + 0 + 1 +, ஓகேவா? இப்போ எழுதணும் அப்படின்னா எப்படி வரும், 3 + 0 - 1 + 4 + 6 டிவைடட் பை 7. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, ஆன்சர் 12 வரும். 12 7ஆல் டிவைட் பண்ணி உங்களுக்கு வந்து என்ன ரிமைண்டர் வருதுன்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ரிமைண்டர் வந்து என்ன வருது, 5 வருது. ரிமைண்டர் வந்துட்டு 5. இதுதான் நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய ஆன்சர். ஸோ ஆன்சர் வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுதான் ஆன்சருக்குரிய கோடு. ஆன்சர் வந்துட்டு நம்மளுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 வருது. 5 தான் வருது, இது வந்து 5. ஓகேவா? அப்போ 5க்கு நம்ம வந்து என்ன பார்த்தோம், தேர்ஸ்டே. என்னது, தேர்ஸ்டே. அப்போ நமக்கு என்னது 3rd ஜூலை 2025 வந்துட்டு என்னவா இருக்கு, தேர்ஸ்டேவா இருக்கு. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம டாஸ்க்கு பார்க்கலாம். டாஸ்கில் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா இப்போ வந்துட்டு 29th February 2028 வந்துட்டு என்ன டேவாக இருக்கும் அப்படின்றது கண்டுபிடிச்சு கமெண்ட் சொல்லுங்கள். இதுக்கான ஆன்சர் வந்துட்டு நான் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ப்ளஸ் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரிக்ஸோடு நீங்கள் வந்துட்டு கற்றுக்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.